சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. போன வாரம் நம்ம பார்த்த தகவலினுடைய கண்டினியூவேஷன் தான். இப்போ தசாநாதன் புக்திநாதனை நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுடைய கண்டினியூவேஷன் தான். இப்போ நம்ம பார்க்க போகிற கிரகம் வியாழன், குரு தசை ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னால், இந்த குரு தசையை பற்றி நான் தனியாகவே பேசியிருக்கேன். தயவு செஞ்சு அந்த வீடியோவை திருப்பி பாருங்கள். ஏன்னா குரு தசை அப்படிங்கிறது பாடங்கள் சொல்லி கொடுக்குற தசை. குரு உனக்கு பெரிய யோகாதிபதி, உனக்கு எல்லாம் நடந்துரும்னா நடக்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அம்மா டீச்சராக இருக்கா அப்படின்னா அம்மாவாக இருக்க மாட்டா, டீச்சராக தான் இருப்பா. வீட்லேயுமே டீச்சராக இருப்பா. அம்மா ரோல் தான் போகுமே ஒழிய குரு ரோல் போகாது. எந்த அம்மாவும் கொஷின் பேப்பரை லீக் பண்ண மாட்டா. எந்த அம்மாவும் குழந்தைக்கு அவளோட அந்த குழந்தை பேப்பரை லீனியண்ட்டாக திருத்த மாட்டா. இன்னும் 2 மார்க் கட் பண்ணுவா. ஏன்னா அப்போ தான் அது இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்னு. வீட்டில் இருக்கிற டீச்சரை பாருங்கள், புருஷனுக்கும் டீச்சராக தான் இருப்பாள், குழந்தைங்களுக்கும் டீச்சராக தான் இருப்பாள். மனைவியாவோ அம்மாவாவோ அவள் ரோலையே மறந்துடுவா. அது பிளட்டு, தனி ரத்தம் அது. அதனால் குருங்கிறவர் வாழ்க்கையில் பாடம் சொல்லித்தரவர். அதனால் குரு தசையில் சரணாகதி, நான் இல்லை நீங்கள் தான், நான் இல்லை, இந்த வேலையை என்னால் செய்ய முடியாது, நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கணும். மனசில் ஒரு பாஸ் கிட்ட போகிறீங்க, உள்ளே நுழையும் போதே நீங்கள் என்ன சொல்லணும்? நீங்கள் தான் அவரோட பேசணும், நீங்கள் தான் எல்லாத்தையும் அவருக்கு தெளிவுபடுத்தணும், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போகணும். சமைக்க போகிறோமா, உப்பு புளி போட்டு எனக்கு சமைக்க தெரியாது, நீ தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லணும். எனக்கு தெரியாது, நான் ஜீரோன்னு ஒத்துக்கணும். இல்லைன்னா நீ ஜீரோன்னு அவர் ப்ரூவ் பண்ணுவார். நம்ம ஜீரோங்கிறத 16 வருஷ தசை முடிவில் நம்ம ஜீரோன்னு நம்மளுக்கே தெளிவாக புரிய வச்சிருவார். ஆனால் முதல்லையே நான் ஜீரோன்னு ஒத்துக்கிட்டோன்னா 100 மார்க் விழுங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. 100 மார்க் விழும். ஏன்னா நீங்கள் ஜீரோ ஆயிட்டீங்கன்னா அந்த 100 மார்க் அப்படியே விழும். நீங்கள் உங்கள் மார்க்கை ஏதோ 2 மார்க்கு 3 மார்க்கு 4 மார்க்கு சிங்கிள் டிஜிட் ஃபெயில் மார்க்கை நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா அங்கே மிச்சம் வராது. ஏன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டீங்க. அதனால் அவர் கட் பண்ணிக்குவார். உங்களுக்கு பெரிய பூஜ்ஜியமாக இருக்கும். அதனால் குரு தசையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம், எந்த பரிகாரமும் பண்ண வேண்டாம். ஆனால் எப்பயுமே குருவோட கனெக்டடாகவே இருக்கணும். நீங்கள் குருவோட பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் தான், நான் இல்லை, ஜீரோ. நீங்கள் தான், நான் இல்லை, ஜீரோ. நீங்களே பண்ணுங்க, நீங்களே பண்ணுங்க, நீங்களே நடத்துங்க, நீங்கள் தான். குழந்தைய வளர்க்கணுன்னாலும் குருவே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லணும். உங்கள் குரு யாரோ, குருவே நீங்கள் தான் பிள்ளை வளர்க்கணும், எனக்கு தெரியாது. பொண்டாட்டிக்கு ஐ லவ் யூ சொல்லணும், புருஷனுக்கு ஐ லவ் யூ சொல்லணுன்னாலும் குருவே நீங்கள் தான், நான் இல்லை. அந்த அளவுக்கு எல்லாமே அவர்கிட்ட கொடுக்கணும். அப்போ தான் குருதசையில் நம்ம பெரிய அளவில் சக்ஸஸ் பார்க்க முடியும். குருதசையை பொறுத்த வரைக்கும் நான் கோவிலுக்கு போயிட்டேன், விளக்கேற்றிட்டேன், குருக்கு தேங்காய் உடைச்சிட்டேன், இதெல்லாம் நடக்காது. சும்மா மீதி கிரகங்களுக்கு பரிகாரம் பண்ணுற மாதிரி குருக்கு பரிகாரம் பண்ணால் நடக்காது. குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு டோட்டல் சரண்டர் இருக்கணும். அப்போ தான் குருதசையில் நம்ம ஜெயிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் தசை நடத்துகிறா அப்படின்னா மகாலட்சுமியை வணங்கணும். பக்கத்தில் என்ன கோவில் இருக்கோ, பெருமாள் கோவில் இருக்கோ, அந்த தாயார் மகாலட்சுமி பேர் என்னவோ இருக்கட்டும், மரகதவல்லி, செண்பகவல்லி, அமிர்தவல்லி, ஏதோ இருக்கட்டும், அவளுக்கு அங்கே என்ன பேர் இருந்தாலும் அவள் மகாலட்சுமி. அவளை வெள்ளிக்கிழமை பூ வாங்கிக்குங்க, கொஞ்சம் குங்குமம் வாங்கிக்குங்க, கல்கண்டு இது எதுவும் நைவேத்தியத்துக்கு வாங்கிக்குங்க. போய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவளை பாருங்கள். சதா சர்வ காலம் நீங்கள் மனசில் என்ன நினைக்கணுன்னா, அம்மா தாயே மகாலட்சுமி
எனக்கு இதை நல்லபடியாக நடத்தி கொடு, அம்மா தாயே மகாலட்சுமி இது நல்லபடியாக எனக்கு பண்ணி கொடு. பசங்க படிக்கிற பசங்களாக இருந்தாலும் 4ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் அப்படின்னு வரும்போது, இல்லை சுக்கிர தசை நடக்கும்போது பசங்களுக்கு படிக்கணுங்கிற எண்ணம் வராது, கேளிக்கையில் தான் இருக்கும். அப்போது நீங்கள் மகாலட்சுமி கிட்ட போய் நம்ம படிப்பு வேண்டுறதா இல்லை, அது தசை நடத்தும் போது மகாலட்சுமி நம்ம என்ன வேண்டுறோம்னா படிப்புக்காகவும் வேண்டணும். ஏன்னா தசை கேளிக்கைக்காக இருக்கிறதுனால இதனுடைய கவனம் படிப்பில் இருக்காது, அந்த குழந்தையுடைய கவனம் படிப்பில் இருக்காது. அதனால் மகாலட்சுமியை வேண்டணும், நல்லபடியாக இவனுக்கு படிப்பு வரணும், இவனுக்கு ஒரு ஸ்ரத்த வரணும், இதில் ஒரு ஆர்வம் வரணும், ஒரு நாட்டம் வரணும், நீங்கள் இதை எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு மகாலட்சுமியை வேண்டணும். மகாலட்சுமியை எப்பயுமே காசுக்காக மட்டும் இல்லை, தசை நடத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணும் அப்படின்னாலும் மகாலட்சுமியை வேண்டினால் கண்டிப்பாக நடக்கும். மகாலட்சுமியை அஷ்டமாதிபதியாவோ இல்லை 6ஆம் வீட்டு அதிபதியாவோ இருக்கும்போது நீங்கள் மகாலட்சுமியை வேண்டினீங்க அப்படின்னா அந்த கெடுபலனும் வெகுவாக குறைஞ்சு உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் மகாலட்சுமி பண்ணுவா. அதனால் கண்டிப்பாக மகாலட்சுமியை சுக்கிரதசை நடக்கும்பொழுது மகாலட்சுமியை நிறைய வேண்டுங்க. அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இரும்பு விளக்கு ஏற்றிக்கிட்டு வரலாம். சாயங்காலம் வீட்டிலையே இரும்பு விளக்கு ஏற்றலாம். முதல்ல சுவாமி தீபம் ஏற்றணும். சுவாமி தீபத்தில் நிறைய எண்ணெய் விட்டு ஏற்றுங்க. இந்த இரும்பு விளக்கில் ஒரே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஏற்றுங்க. அது ஒரு அரை மணி எரிஞ்சால் போதுமானது. டெய்லியே சாயங்காலம் ஏற்றலாம். ஒரே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஏற்றுங்க. உங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ சனி பகவான் இடத்துல தெரியப்படுத்திண்டு அந்த விளக்கை ஏற்றுங்க. இல்லை இரும்பு தானம் பண்ணலாம். கோவில் கட்டுறாங்க, இரும்பு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் டன்னாக வாங்கணும்னு இல்லை, உங்களால் என்ன முடியுமோ வாங்கி கொடுங்க. இல்லை டூல்ஸ் வாங்கி கொடுக்கலாம். நீல கலரில் துணி தானம் பண்ணலாம். நீல கலர் துணி இந்த கோவில் வாசலில் இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு இவங்களுக்கு கூட கொடுக்கலாம். அவங்க அதை வேஷ்டியாக கட்டிக்கலைனாலும் கையிலேருந்து வாங்கிக்கிட்டாங்கன்னா போதும், அவங்க தரையில் போட்டு படுக்கிறாங்க, துடைக்க வச்சுக்கிறாங்க, என்னவோ பண்ணுறாங்க. நீல கலரில் துணி நம்ம தானம் கொடுக்க சனி பரிகாரம் தான். கண்டிப்பாக இதை பண்ணிக்கிட்டு வரும் பொழுது சனி உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கும் பொழுது அள்ளி அள்ளி கொடுக்குறான். அதுவே அவர் உங்களுக்கு கெடுபலன் கொடுக்கக்கூடியவராக இருந்தால் கெடுபலனை வெகுவாக குறைக்கிறார். நீங்கள் சனினாலே பயப்படணுங்கிறது இல்லை. சனி யோகாதிபதியாக இருக்கும் பொழுது மினிஸ்டரானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம நிறைய பார்த்தோன்னா சனி தசை நடக்கும் பொழுது தான் நிறைய மினிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் சனி அப்படின்ன உடனே பயப்பட வேண்டாம், அவனும் பெரிய யோகக்காரகன்தான். இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்கள். அடுத்ததை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.